டிக்கில பெட்டிக்கு தெரிஞ்சு பாப்பா. பாக்கியம் பாக்கியம் வாசல்ல வந்து நிக்கிறாளான்னு பாரு. பூஜா ராஜா அப்பா ஹாய் டாடி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரே ஒரு பொட்டி தானா? இல்ல வந்துட்டு இருக்கு. அம்மா உன்னோட கவனல வந்துட்டு இருக்கு. இது என்னோட கோட். மகனே நல்லா இருக்கடா. என்னடா முறைக்கிற? அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன கண்ணா பண்ணா திட்ற? வெள்ளக்காரன் நம்ம ஃபேமிலி பத்தி அசிங்கமா பண்ணல. அப்படி என்ன நடந்தது? என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? இனிமேல் நீ எனக்கு அப்பனும்ல நான் உனக்கு மகனும்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னடா இப்படி கப்புனா தூர்ற? உன்ன மாதிரி பிறந்தனாலதானே எல்லாரும் என்ன கேவலமா நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணு கூட கட்ட மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா மாதிரி என் தங்கச்சி கடல்ல பிறந்திருந்தா எத்தனை பொண்ணு என் பின்னால சுத்தி இருப்பாங்க. அதெல்லாம் ஜீன்ஸ்டா. நான் என்னடா பண்ண முடியும்? 3 ஜீன்ஸ் மட்டும் நல்லா பிறந்திருக்கு. இந்த ஒரு ஜீன்ஸ் மட்டும் அப்படி பார்த்தா ஐயோ அறிவு கட்டவன போடா. ஏய் ஏண்டா அவ கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் டூயட் பாட்டு இருக்கா. இப்போ என்ன உனக்கு செவப்பா பண்ணுவேன் அவ்வளவுதானே. செக்க செவன் ஒரு வெள்ளக்காரியை பார்த்து கட்டி வச்சேன். நீ பார்த்து கிழிச்சது போதும். எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் நான் பாத்துக்கிறேன். நான் டிராவல் அவகாசம். ஏய் அவளே பாத்து. நீயா பார்த்து அடி வாங்காதடா. பாக்கியம் இன்னொரு சுத்து பெருத்துட்ட. நான் ஊர்ல இல்லைனால ஹாப்பி தான். ஆமா ஹாப்பியா இருக்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெத்தா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏய் இந்த ஊர்ல இதுக்கு மேல எவண்டி பர்சனாலிட்டி புள்ள பத்திருக்கா? ஆமா என் பொண்ணுல கண்ணமன திட்டியாமே. போன்ல ஓன் அழகுதுங்க. ஆமா வீட்டு வேலை செய்ய சொல்றாமே. வீட்டு வேலை செய்யறதுக்கு சாணி வருது ஃபேமிலி நினைச்சியா? இந்த பார் வீட்டு வேலை செய்யறத உன்னோட வச்சுக்க. என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா தொலைச்சிருவேன். நீங்க குடுக்குற செல்லத்தால தான் இவங்க எல்லாம் பாழா போறாங்க. சே வாய முறை. அப்பா அம்மா சொல்றதுல தப்பு என்ன இருக்கு? 2 பேரும் பொறுப்பா வேலை செஞ்சாதானே போற இடத்துல நல்ல பேர் வாங்க முடியும். போற இடத்துல மாமியார் சர்டிபிகேட் வாங்கி பிரேம் பண்ணி மாட்டுக்க. எல்லாத்துலயும் உங்க அம்மா மாதிரி யூ டோட்டலி வேஸ்ட். ஆமா உனக்காக செலக்ட் பண்ணி செவல ஒருத்தர் மாப்பிளைய அனுப்பிச்சேன். அவர் என்ன தூங்குறாரா? ஓ நோ பா he is gone. கானா? அம்மா தான் பா அவரை அடிச்சு துரத்திட்டாளா? ஏய் அறிவு கிட்டவள. அடிச்சு துரத்துக்கு அவன அண்ணன் கவலை நினைச்சியா? பெரிய மல்டி மில்லியனர் பணக்காரனாவும் இருக்கான் இளிச்சவாயனாவும் இருக்கான். அவன் விட்டா வேற மாப்பிளைக்கு நான் எங்க போவேன்? எங்கம்மா? ஏதோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனாருப்பா. டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா. தலைவலிக்குது சார். யார் அது? சார் யார் அது? உங்க வருங்கால மாமனாரே. நான் வருங்கால ட்ரங்காலுக்குறேன். வெக்கமா இல்ல உனக்கு? யாரு நீ? எதுக்கா வந்த? என்ன சார் உங்க வருங்கால மாமனாரே என்ன போய் இப்படி கேக்குறீங்களே? மாமனா? அத நான் சொல்லணும்யா. உன் ஒய்ஃப் என்ன இன்சல்ட் பண்ணா. அதான் சொந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத போ. சார் நான் தான் ஃபாரின்ட்டனே முன்னாடி பட்டிக்காடு சார். பட்டிக்காடு எருமை மேய்ச்சிட்டு இருந்தவன் சார். எருமை மேட்ச்ல ஏன் நான் ஒய்ஃப் ஆக்குறேன்? அந்த காலத்துல அவதான் கிடைச்சா. சார் சாணி வர்களுக்கு சந்தனவாசம் தெரியுமா? வாங்க சார் வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் வர மாட்டேன். போயா. வர மாட்டீங்களா? வர மாட்டேன். வர மாட்டீங்களா? மாட்டேன் மாட்டேன். ஓகே. என்ன ஆச்சு? வாட்டருக்குள்ள ஜாகிங் பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வாட்டர் கெடுக்குற? மாப்ள உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க பொண்ணுங்க. அதுக்கு ஏதாவது இன்சல்ட் பண்ணுச்சா? அந்த பொண்ணுங்க நல்லா சூப்பர் கம்பெனி தான் கொடுத்தாளுங்க. அப்புறம் நான் வாங்க வீட்டுக்கு போலாம். இருந்தாலும் வர விரும்பல. போயா. மாப்ள ஃபாரின் மாப்பிளைக்கு பொண்ணு கொடுக்க போறேன்னு ஊர் பூரா சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கலைன்னு வைங்க நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். பண்ணிக்கோ. நான் மலர் வளைய அனுப்புறேன். இதுக்காக நான் இன்னொரு கிணறு தேட முடியுமா? அப்படின்னா இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். யோ 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 என்ன மேன் ஓவர் சென்டிமெண்ட்ல ஹார்ட் டச் பண்ணிட்டியே. நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு ஆர்கனும் நான் டச் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேல காட்டினது இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் உன் வீட்டுக்கு வரேன். ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கறியா? வேணாம். ஏன் வேண்டாங்கற? மாப்பிள முன்னாடி எப்படி குடிக்கிறது? அடடா மறுபடியும் அதே இடத்தை சென்டிமெண்டலா டச் பண்ணிட்டேன். சரி வா வீட்டுக்கு போலாம். ஓகே ஓகே. என்ன டேய் நேத்தே சொன்னேன் பஸ்ஸுக்கு வேற காசு கொடுக்க சொன்னேன் வாங்கிட்டு ஊருக்கு போக வேண்டியதானே. ஏன் இங்கே ரவுண்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா ஊர்ல மழை இல்லைங்க. டேய் ஊர்ல மழை இல்ல வாய்க்கால தண்ணி இல்ல மாட்டுக்கு புண்ணாக்கல இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட கேட்டனா? உனக்கு கஞ்சி இல்ல அதானே? அதானே? ஸ்ட்ரைட்டா அதுக்கு வாடா. ஏன்டா சுத்தி வளைக்கிற? வீட்டு வேலை செஞ்சு பழச்சுக்க போ. மிச்சம் மாதிரி தான் சாப்பிடு. பெரிய மனுஷங்க வரும்போது மாமான்ட்டு சொந்தத்தை கன்ஃபார்ம் பண்ணாத. புரியுதா? போடா நிக்காத. நான்சென்ஸ். இவனுங்களை பார்க்கும்போது நாம ஊர்ல மாடு மேய்ச்சலாம் ஞாபகத்துக்கு வருது. கெத்திலியா இருக்கணும். டேய் டேய் குப்பா மாமா இல்ல இதை எடுத்து வாடா சீக்கிரமா முட்டை. ஏய் ரெட்ரே மனாகட்டே சார் வாங்க. நான் வரும்போது உட்கார்ந்து சார் உட்காரு. உட்கார மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சார்? அந்த ரவுடி பொம்பளை வராம நீ பாத்துக்கணும். சரி சம்சாரமா வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டுமா? நோ அது நம்ம ஃபேமிலி இமேஜை ஸ்பாயில் பண்ணிடும். உள்ள வச்சே கண்ட்ரோல் பண்ணு. ஓகே சார். போ. டேய் பாட்டா டார்லிங். ஏய் அந்த முடியத்துக்கு முன்னாடி போடு. ஸ்டைலா இருக்குது பாத்தியா? டேஸ்ட் பண்றியா? புதுசா ஒரு ஐட்டம் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். லைட் அன்னைக்கு பாரு. How is it? சூப்பர். ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது உண்மையிலேயே பிடிச்சா விடாது. ஏன்னா இது உடும்புல செய்த பவுடர். யா சான் பிரான்சிஸ்கோ ஜூல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க ஏதோ சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல கிடைக்குதா இதே மாதிரி. என்ன இது ரியாக்ஷனே சரியில்லையே. ஏய் குப் சார் வாமா நீங்க என்ன சமையல் இன்னைக்கு? இது என்னது அசிங்கமா? இது கோழியில செஞ்சது இது மீன்ல செஞ்சது சார். இதே எதுல செய்தது? இது இட்லிங்க. வெறும் மாவு. சே கார்போஹைட்ரேட். இதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? வேற என்ன இருக்கு? வேணும்னா பொங்கல் எடுத்து வரட்டுங்களா? பொங்கல் ஸ்லீப்பிங் டோஸ் மயக்க மருந்து. அத சாப்பிட்டு தான் நாட்டுல பாதி பேர் பகல்லே தூங்கிட்டு இருக்கான். அந்த ஐட்டத்தை எனக்கும் கொடுத்து என்ன அதே லிஸ்ட்ல சேர்க்கலாம் பாக்குறியா? நான்சென்ஸ் இடியட். ச்சே இதுக்கு பேசாம இந்த உடும் பொடியே சாப்பிடலாம். ஐயோ பாட்டில் மாறி போச்சே. இது பாத்ரூம் க்ளீன் பண்ற பவுடர் ஆச்சே. அதனால தான் அந்த வாமிட்டிங் ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கான்.
மாமா இந்த வேலையில உங்களுக்கு யார் செய்ய சொன்னது? கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டாங்க, அவனா விருப்பப்பட்டு செய்யறான், நீ செய்ய. ஊர் பேர் தெரியாதவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? பேசாம உட்காருங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி முதல்ல சாப்பிட்டு நான் கடைசியா சாப்பிடுறேன். தட்ஸ் மேனர்ஸ். மாமா இந்த வீட்டுக்கு முக்கியமான கெஸ்டே நீங்க தான், முதல்ல நீங்க தான் உட்கார்ந்து சாப்பிடணும். உட்காருங்க. வேணா லட்சுமி. உட்காருங்க மாமா. வேண்டாம், நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். போடு, அதுல போடு. இதை எடுத்துக்க. மாமா உட்காருங்க. வை, அரிசி மாவு வை. இந்த சிக்கன் டெட் பாடி. உட்காருங்க மாமா. வேண்டாம் லட்சுமி. உட்காருங்க, சாப்பிடுங்க. சார் நீ சாப்பிடுறீங்களா? ஊட்டி விடியா, எனக்கு ஊட்டி விடு. என்ன நடக்குதுங்க? ஏய் ரெட் பிரேக் சார். வாங்க சார் கூப்பிட்டீங்களா சார்? என்னய்யா இந்த வீட்ல சமபதி பூஜை நடத்துறியா? ஏன் சார்? உன் வீட்ல நான் இருக்கல, 2 நாள் இருக்கு சார். 2 இருக்கா? உனது கட்டு எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு ஈக்குவலா உட்கார்ந்து சாப்பிடுறான் இவன். என்ன இன்சல்ட் பண்றதுக்காக இந்த வீட்ல கூட தங்க வச்சிருக்க நீங்க. என்ன நடக்குது இந்த வீட்ல எனக்கு தெரிஞ்சாகணும். நீ யார் தெரியுமாடா? மல்டி மில்லியனர். நான் யார் தெரியுமா? கோடீஸ்வரன். எங்களுக்கு ஈக்குவலா டைனிங் டேபிளுக்கு சாப்பிடுறே நீ. ஏதோ பொழைக்க வழின்னு சொன்னேன், வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன்னா சரி சமமா வந்து உட்காரே நீ. இந்த வீட்டு தரையில் உட்கார்ந்து சாப்பிட கூட உனக்கு யோகியதை கிடையாது. நிறுத்துங்கப்பா. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க? இவர் உங்க சொந்த அக்கா பையன். இவருக்கு இங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு உரிமை இல்லனா வேற யாருக்குமே அந்த உரிமை இல்ல. ஏய், இந்த நேரத்துல எதுக்கு அந்த பிச்சைக்கார குடும்பத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ஆமா, நீ என்ன உங்க அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? தொலைச்சிரும் ஜாக்கிரதை. சொந்தக்காரங்க இருக்கா, பிச்சைக்காரங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியுமா? ஏய் ஓடா. இத வர்றா. இனிமேல் முன்னாடி வாசல் காலை வச்ச காலை வெட்டிடுவேன். பின்வாசல் வழியா வரணும், பின்வாசல் வழியா போகணும். புரியுதா? சரிங்க மாமா. என்னடா மாமா? அவரு மாமான்னு கூப்பிட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்க சார்? மாமாவா? இனிமேல் முதலாளின்னு கூப்பிடு. சரிங்க. ஓடா பிச்சைக்கார பயல. மாமா சார் நீங்க சாப்பிடுங்க. இன்சல்ட். குயின் ஃபேமிலியோட இங்கிலாந்துல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கோ, தெரியுங்களா உனக்கு? அந்த கூட வந்தாங்களே. டயனாவே லாஸ்ட் சப்பர் என் கூட தான் சாப்பிட்டுருக்காங்க. அவன் கடைசி சப்பர் கார்ல தானே. சப்பர் முடிச்சிட்டு தான் சஃபர் ஆனாங்க. ஓ, நீ sorry. ஓவரா துருவுற. சார், சார், சாப்பிட சார், வேண்டாம். நீங்க உட்காருங்க சார். சாப்பிடுங்க சார். சரி 2 இட்லி வை. என்ன எச்சி இட்லி கொண்டு உள்ள விடுற? நீங்க தானே சார் கை நீட்டி காட்டுனீங்க. நான் முன்ன பின்ன கையை நீட்டுவேன், நீ தான் கரெக்டா வைக்கணும். ஓ. வைக்காத, ஊட்டி விடு. இவரு சின்ன வயசா இருக்கும்போது உங்க அம்மா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. இவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு யார் காரணம்? உங்க அம்மா தானே. அதையெல்லாம் மறந்துட்டாரேப்பா. இப்படி எல்லாம் அவமானம் பண்ணுன்னு உனக்கு என்ன தலை எழுத்தாப்பா? ஆமா மாமா, அம்மா சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இப்படி நீங்க அவமானப்படுறது என்னால தாங்கிக்க முடியல. என்னங்க இத போய் பெருசா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? மாமா கிடத்துல என்னது தப்பு இருக்கு? என்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவங்களா மான அவமானம் பாக்கலாங்களா? உண்மையிலேயே நான் பிச்சைக்காரன் தானே. வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லாம ஒரு ஓரமா ஒதுங்கி இருன்னு சொன்னாரு. என்னுடைய தகுதிக்கு அதுவே பெரிய விஷயம் இல்லையாத்த. நான் எங்க போனாலும் என்ன இப்படிதான் நடத்த போறாங்க. ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட அவமானப்படுறதை விட சொந்த மாமா அவர் என்ன உரிமையை தேடுறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? கூட பிறந்த அக்கா பையனாச்சேன்னு கொஞ்சம் கூட ரத்த பாசம் இல்லாம கேவலப்படுத்துறாரு. ஆனா நீ இன்னும் மாமா மாமான்னு உறவ சொல்லி உயிரை விடுறியே. பேசாம நீ ஊருக்கு போய் உனக்கு தெரிஞ்ச தொழில செஞ்சுக்கிட்டு அங்கேயே சந்தோஷமா இருந்திருப்பா. வேலை இல்லைங்கிறது மட்டும் காரணம் இல்லத்த. உங்க முகத்தையும் லட்சுமி முகத்தையும் பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் இந்த உலகத்துல சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். தயவு செய்து என்ன வீட்டை விட்டு போயிடுன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். டிபாட்டு அது நிப்பாட்டியா. காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதரவு மார்மகத்தால் கேட்டுக் கொள்கிறேன். உங்களை உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்துருங்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம ஏன்டா பேசலாம்ல. இந்த மைக்க பிடிச்சுக்க, என்ன பண்ற? என்ன சார், என்ன பேசணும்? உன்னதாண்டா தேடிட்டு இருக்கிறேன். சுயவரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற, அவங்களோட மொத்த லிஸ்ட் எனக்கு வந்தாகணும். சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ஒண்ணும் தெரியாதா? சார், என் கூட வந்த அந்த பையனை கூட கேட்டு சார்.
ரிலீஸ் ஆகி போற இனிமேலாவது ஒழுங்காயிரு போடா. சரிங்க சார்.